செய்தியை பார்த்து வருகிறோம். லாட்டரி அதிபர் மார்டின் தொடர்பான சோதனையில் தற்போது 457 கோடி ரூபாய் சொத்துகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. லாட்டரி அதிபர் மார்டின் தொடர்புடைய சோதனையில் 457 கோடி ரூபாய் சொத்துகள் அமலாக்கத்துறையால் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. அசையும் அசையா சொத்துகள் பறிமுதல் தொடர்பாக தற்போது அமலாக்கத்துறை நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், முழுமையான விவரங்கள். அமலாக்கத்துறை அதிகாரிகள் லாட்டரி மார்டினுக்கு சொந்தமான இடங்கள்ல 2 நாட்களாகவே சோதனை நடத்தினார்கள். இந்த சோதனையில பல ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது. இந்த சோதனைக்கு பின்பு ஏறக்குறைய 457 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை தற்பொழுது அமலாக்கத்துறை முடக்கி நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதே போல மியூச்சுவல் ஃபண்டுடைய முதலீடுகள் மற்றும் ஏற்கனவே வங்கியில் இருக்கக்கூடிய முதலீடுகள், அதே போல சொத்து ஆவணங்கள் எல்லாம் தற்பொழுது கைப்பற்றப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக சட்டவிரோத பணப்பரிமாற்றம் அடிப்படையில இந்த சோதனையில் இந்த ஆவணங்கள் எல்லாம் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் ஏறக்குறைய 457 கோடி ரூபாய் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருப்பதும் அமலாக்கத்துறையுடைய சோதனையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சொத்துக்களை அடுத்த கட்டமாக முடக்கி விசாரணைக்கு லாட்டரி மார்டின் உள்ளிட்டவர்களை விசாரணைக்கு அழைப்பதற்கும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஏற்கனவே இந்த லாட்டரி மார்டினுடைய சொத்துக்கள் ஏற்கனவே 257 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் ஏற்கனவே முடக்கி அமலாக்கத்துறையால் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்த நிலையில அதோட தொடர்ச்சியாக இந்த வழக்கும் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் ஏற்கனவே இருக்கக்கூடிய வழக்குடைய தொடர்ச்சியாக இந்த சோதனையானது நடத்தப்பட்டது. சோதனையில் இந்த ஆவணங்கள் எல்லாம் கைப்பற்றப்பட்டு சொத்துக்கள் முடக்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. தொடர்பான விசாரணை எப்போது நடைபெற இருக்கிறது கோகுல்? அடுத்த கட்டமாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் லாட்டரி மார்டின், அவருடைய மகன், அவருடைய மருமகன் அர்ஜுன் உள்ளிட்டவர்களுடைய இடங்களில் எல்லாம் சோதனை நடத்தப்பட்டது. அவர்களை விசாரணைக்கு சம்மன் அனுப்பி விசாரணைக்கு அழைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் ஓரிரு நாட்களில் இந்த சம்மனானது லாட்டரி மார்டின் உள்ளிட்டவர்களுக்கு அனுப்புவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அடுத்த கட்ட விசாரணையில் வேறு ஏதாவது சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருந்தால் அந்த விசாரணையில் உறுதி செய்யப்பட்டதற்கு பின்பு அவர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு கூட அதிக அளவில் இந்த வழக்கில் இருப்பதாகவே அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோகுல்.